ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாரிகள் குக்கிங் விளாக். இன்னைக்கு நம்ம நம்ம ஃப்ரெண்டு தோட்டத்துக்கு வந்துருக்கிறோம். கோழி வாங்கலான்னு வந்தோம். ஆனா இங்க ஒரு வாத்து குறுகுறு வயல சுத்திட்டு இருக்குது. அதனால இன்னைக்கு கோழி இல்ல, வாத்து. ஸோ நம்ம இன்னைக்கு வாத்து சமைக்க போறோம். வாத்து பிடிச்சிட்டு வருவோம் ஃபர்ஸ்ட். தோட்டம் எப்படி இருக்குது? நம்ம தோட்டம் தான் இருக்குது. வாத்து தான் வாத்து மாதிரி தெரியலையாண்ணா. இந்த 2 வாத்து போட்டுடலாம். எத்தனை தடவை சிக்கனா செய்யறது, கோழி வேணாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்து. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இந்த தோட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மழை ஏறுது. அப்படியே மழையை விட்டு இறங்கணுன்னா தோட்டம். ஆனால் சேஃப்டி ஒன்றும் இல்லை. கரண்ட் தான் கொடுத்துக்கிறாங்க நினைக்கிறேன், சரியா தெரியல. இங்கேருந்து பார்த்தா கரண்ட் கொடுத்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் வெளியில் போன உடனே மழை ஏறுது. நம்ம லொக்கேஷன் கோழி கோழி தனியாக வலை செட் பண்ணி கோழி சேவல் மட்டும் விட்டுருக்குறாரு. இது எந்த இடம்னா, இது திருநாயகமலை டு கவர்னர் ரோடு, பாலமலை ரோட்டில் கவர்னர் சரவணா தோட்டம் சொன்னால் எல்லாம் சொல்லுவாங்க. பெருவடை கோழி மட்டும் அவர் கறியாக கொடுக்குறாரு, முட்டையும் கொடுக்குறாரு, நாட்டுக்கோழி முட்டையும் கொடுக்குறாரு. இங்கே பெருவடை கோழி மட்டும்தான் இருக்குது. கறிக்கு வளர்த்துற கொடுப்பாரான்னு தெரியல, பட் கறிக்கு இருக்குது. பெருவடை மட்டும்தான் இருக்குதானா? ஆமாம், உளுந்த வடை இல்லையா? ஒரு பிசினாரி இருப்பா. மஞ்சள் போட்டுக்கிறாங்க, அருமையா இருக்குது தோட்டம். அந்த சைடு வெண்டைக்காய் போட்டுக்கிறாங்க. மாட்டுக்கு மேவுக்கு மசால் பூ போட்டுக்கிறாங்க. மாடு அங்க ஒரு 4-5 மாடு மேயுது. வாத்துக்கு மேயுது. வயல் அங்க ஒரு வயல் இருக்குது. ஆனா நம்ம அந்த வயலுக்கு தான் போறோம். அங்கேயும் மாடு இருக்குது. ஆனா எங்க தோட்டத்துல எதுவுமே இல்லை. எங்க தோட்டத்துல குதிரை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தெரியுமில்ல? குதிரையை வச்சு குதிரை சாணி தான் இருக்குது. நீங்க பாருங்க, பச்சை பசைன்னு பாக்குற மடமா சூப்பரா இருக்குது. நம்ம தோட்டத்துல காஞ்ச புல்லு, முள்ளுச்செடி, அப்புறம் அந்த என்னது விநாயகருக்குலாம் வைப்பாங்களே, இருக்கலாம் பால் செடி. மஞ்சள் வேற எவ்வளவு அழகா போட்டுக்கிறாங்க. மஞ்சள் போட்டுக்கிறாங்க. அங்க களை பிடிங்கிட்டு இருக்கிறாங்க. மிளகா பிடிங்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள மிளகா செடியும் போட்டுக்கிறாங்க. மஞ்சளுக்குள்ள ஒவ்வொரு செடி மிளகா செடி போட்டுக்கிறாங்க. இப்ப நம்ம வாத்தை பிடிக்க போறோம். கோழி வாங்க தான் வந்தோம். ஆனா வாத்து பார்த்த உடனே வாத்து மேல கண்ணு போயிடுச்சு. இந்த வாட்டி வாத்து சமைச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் இவர்கிட்ட வருவோம். ஆனா நீங்க வாங்க, கவர்னர் ரோடு. நாட்டுக்கோழி, பெருவடை கோழி கறியா கொடுக்குறாரு, முட்டையாவும் கொடுக்குறாரு. வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கங்க. கவர்னர்ல சரவணா தோட்டம்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏண்டா எனக்கு தெரியாது. நாகாப்பழம் இருக்குது. டேய், அது நாகாப்பழம் இல்ல, நாகப்பழம். அட முட்டை பசங்களா, நீங்க 2 பேரும் சொன்னதுமே தப்புடா. அது நகாப்பழம்டா. அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் மாடா இருந்தா நான் வாத்து பிடிச்சிட்டு இருக்குது. வாத்து பிடிச்சிட்ட, சீக்கிரம் தண்ணி பிடி. அடுப்பு வச்சு சுடுதண்ணி வாங்க, சீக்கிரம் பிடி. இந்த ரெஸ்க் எடுக்க வச்சிருக்கு. ஒண்ணு நான் முடிச்சா ஒண்ணு அவர் பிடிச்சாரு. கொஞ்சம் எல்லாம் நனைஞ்சு போச்சு. பாத்துக்கோ. வேலை இல்லை.
Señores, plata o plomo. 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 Un día yo voy a ser presidente de la República de Colombia. வெங்காயம் வெட்டினா கண்ணெறியும்பாங்க, அதனால தான் கண்ணாடி போட்டுருக்கு. தண்ணி பிடிச்சிட்டு வான்னு அனுப்புனேங்க. நான் 2 வாத்தை உரிச்சிட்டேன், வெங்காயம் வெட்டுறக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் காணும், கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. அப்பால அடுப்பை துவைக்கிறக்கு கல் எடுத்துட்டு வாடான்னு அனுப்புனேன். முன்னாடி தோட்டத்துக்காரர்கிட்ட கேட்டு கல் வாங்கிட்டு வாடான்னு அனுப்புனேங்க. அவன் எந்த கல் வாங்கிட்டு வந்துக்கிறான்னு பாருங்க. அடுப்பை துவைக்கிற கல் கேட்டா குடிக்கிறதுக்கு கல் எடுத்துட்டு வந்துக்கிறான். ரொம்ப நாள் வச்சு நான் என்னங்க பண்றது? வர பாருங்க, கல் அடிக்க டம்ளார்லேன்னு சேர்த்து டம்ளார் வேற எடுத்துட்டு வந்துட்டான். எங்கடா போன 1 மணி நேரம்? நீங்க வேணாம் போவ அப்படிதானே? சரி, நீ எங்கேயோ போ, பேண்ட் மேல தூக்கி போட்டு இந்த சுருக்கத்துல விட்டுட்டு அங்க 3 கல் அடுப்பு கல் இருக்கு, அடுப்புக்கு. அடுப்பு செட் பண்ண அப்படியே. டேய், நீ முட்டாளா இல்ல முட்டாள் மேல நடிக்கிறியான்னு எனக்கு தெரியல. நீ செட் பண்ணி வச்சிருக்கிறது அடுப்பு இல்ல, உங்க வீட்டு கக்கூசு. நீ அப்படியே உட்காந்துக்கிற, நீ பாரு, அப்படியே உட்காந்துக்கிற. நான் அடுப்பு செட் பண்ண சொன்னேன். அந்த சைடு சாஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? மூட்டு ஒரு கல்லு தேவை எடுத்துட்டு வந்து வெயிடா. இப்பவே ஆடுது. ஊர்ல இருக்க கடைசில பல்ல ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்கடா? நீ ஒரு கிறுக்கன்னு உனக்கே தெரிய வேண்டாமா? நான் சொல்லிதான் தெரியுமா எந்த கல் எடுத்துட்டு சொன்னா எந்த கல் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிற? அடுப்பை துவைக்கிற கல் எடுத்துட்டு வரான்னா நீ எதுக்கு கல் எடுத்துட்டு வந்துக்கிற? அப்ப நீ கிறுக்கனா இல்ல? வெங்காயம் மட்டும் கொடுனா சைடிஸ் கேட்குறா ஃப்ரெண்ட்ஸ், சைடிஸ் கேட்குறேன். சைடிஸ் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா குளிரன்னைக்கு எதை தான் இது பண்ணேன், பச்சை மிளகாய் இல்லை, அதனால இதை சாப்பிட்றேன். வாங்க பழைய கஞ்சி குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து கடிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருக்கு, அது போக வேற எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னா நான் தான் ஜாலியாக இருப்பேன். ஜாலியாக தான் இருப்பேன், எதுவுமே எல்லாமே வேலை கட்டிக்கு போறதில்ல. இவ்வளோ பேர் தோட்டம் இருந்ததுன்னா நீ எப்படி இருப்ப எனக்கே தெரியல. உன் வேலையை விட என் வேலை நல்ல வேலை தானே. சமைக்கிறோம், திங்கிறோம், தூங்குறோம், ஊர் சுத்துறோம். நீ எப்படி தெரியுமா? இவன் வாத்து மடைய மாதிரி. வாத்து மடைய, வாத்தோட கதை கேட்டு, வாத்துக்கெல்லாம் லைனா போயிட்டு இருக்குமா. முன்னாடி போற வாத்து கீழே விழுந்து ஏதோ குழியில, பின்னாடி வர வாத்து லைனா குழியிலேயே விழுந்துட்டு இருக்குமா. சுயமா சிந்திக்க தெரியாது. அந்த மாதிரிதான் எவனோ ஒருத்தவனுக்கு குடிக்க பழக்கி விட்டா, இன்னைக்கு நீ குடிச்சுக்கிற. கொஞ்சமாவது யோசிச்சு. போன வருஷம் இந்த நேரம் இவன் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபுல்லா குடிச்சிட்டு எவ்வளவு குடிச்சனே தெரியாம டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கிறான். ஆனா இந்த வருஷம் இவனை அமைதியா ஒரு இடத்த செட் பண்ணி இந்த இயற்கையோட காத்தோட உட்கார வச்சு சமைச்சு இவனுக்கு சாப்பாடு போடுறேன். போன வருஷம் நான் என்ன தெரியுமா பண்ணேன்? அதான் சொல்லுங்க, இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏரியாவுக்கு போயிட்டு அங்க போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் நான் காட்டுறேன். அங்க போயிட்டு ஊர் பொறுக்கி மொல்ல மாதிரி முடிச்சதுக்கு நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணு? இந்த பாலத்துக்கு கீழே கொண்டு கஞ்சா அடிச்சுட்டு போனாங்களே அவனுக்கு எல்லாம் இவன் ஃப்ரெண்ட்ஸ். நியாயமா பாது? இவனை பார்த்தா லைட்டா ஜாட தெரியும், பட் அவங்க கூட சேதால மூஞ்சி மட்டும் இப்படி மாத்தி வச்சுட்டான். பட் இவன் நல்ல பையன் தான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். ஒன்லி குடி மட்டும்தான். கஞ்சினா பொதுவா சொன்னேன்,
வேற எந்த பழக்கம் இல்லைன்னு சொன்னேன். இந்த மத்த கை அதெல்லாம், கைன்னா இப்படி பண்ணுவாங்களா அந்த கை, அதெல்லாம் இல்லாம சும்மா இந்த ஆன்ஸ் கோழிப்பு பாக்கு சரக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் தான். பெரிய பெரிய ஐட்டம் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டான் பையன். எனக்கு வாங்கி கொடுக்கறதே இவர்தான். அடே வெங்காயம் வாங்குற காசு இல்லாம அக்கௌண்ட் வச்சு வாங்கிட்டு வந்தேன். இவனுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்குலாம் எங்கிட்ட காசு இல்ல, நான் வாங்கி கொடுக்கவும் மாட்டேன். நீங்க வாங்கி கொடுத்த கஞ்சிதான். ஆமாமா, அது நான் சொல்லிட்டேன். அது எப்படி வந்ததுன்னு நீ போனதுக்கு அப்புறமா நான் சொல்லிட்டேன். நான் இப்ப சமைக்கலான்ட்டு இருக்கிறேன். நீ என்ன சொல்ற? கஞ்சி எவனாவது ஒருத்தன் கஞ்சி இவ்வளவு நேரம் குடிப்பானா? நான் கேக்குறேன். நான் இன்னும் குடிக்கவே ஆரம்பிக்கல. அதுதான் சொல்றேன். இல்ல, நான் 5 வெங்காயம் வெட்டிட்டேன். கஞ்சி எவனாவது இவ்வளவு நேரம் குடிப்பானா? எனக்கு அதை மட்டும் சொல்லு. நான் இன்னும் குடிக்கவே ஆரம்பிக்கல. நான் பேசி குடிக்க ஆரம்பி. கஞ்சி மாதிரி குடிக்கிறான்னு பாருங்க. குடிக்க ஆரம்பிடா நீ. கஞ்சி மாதிரி குடி. தமிழா கஞ்சி கொடுத்து அப்புறம் கூட எனக்கு டைம் ஆச்சு. டம்ளர் வேணும். கத்திங்கடா. புரியாதப்ப வழங்குறவனா கஞ்சியில சோறுங்க, சோறு பருக்கிறது காட்டுறாடி. ஆனா இந்த ஊர்ல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த இஞ்சி நம்ம உரிச்ச வெங்காயம் எல்லாம் இந்த ஊர்ல விவசாயம் பண்ணது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் இந்த ஊர்லயே எடுத்துக்கலாம். கொஞ்சம் உள்ள போனோம்னா வெங்காயம், இஞ்சி, வெளியே வைப்பாங்க, மஞ்சள். மாட்டாங்க. முன்னாடி இந்த ஊர்ல இருக்கிற மளிகை கடையில எல்லாம் இருக்கிற காய்கறி, வெங்காயம், தக்காளி, மிளகா, இஞ்சி இதெல்லாம் அவங்க தோட்டத்துல இருந்து அப்படியே வெளியில கடை வச்சிடுறாங்க. அதனால இங்க கொஞ்சம் ஈஸியா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். மண் அதிகமா இருந்தனால நம்ம உரிக்க வேண்டியது. பொதுவாக நம்ம கழுவி மட்டும்தான் போடுவோம். அடுத்த டைம் வான்கோழி சமைக்கலான்னு இருக்கிறேன். அடுத்த டைம் என்ன சமைக்கலாம்னு நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்க. கண்டவரே கேட்பாங்க என்ன சமைக்கலாம் சொல்ல மாட்டாங்க. பண்ணோம்னா இன்னும் தாயிலையாடா நீங்க பாருங்க. ஏடா இவ்வளோ காத்தடிக்குது, எப்படா பத்துமா? நீ எல்லாம் எதுக்குதா லாக்கியத? அவ்வளவுதான், சாப்பிட்டுருவோமா? ஆடி மாசம் முடிஞ்சா ஆவணி வந்துருக்கா? ஆவணி வந்தது பொன்னியின் சதிக்கு நானும் பிறந்ததம்மா. கொஞ்ச நாளைக்கு வந்தாக்கப்பட்டு நம்மகிட்ட எண்ணெய் இல்லை, அதனால தண்ணி வச்சு சமைக்கலாமா கேட்டா சமைக்கலாம். பண்ணுவேன் அப்படியே போட வேண்டியதுதான். அவ்வளோதான் இல்லை
நம்மகிட்ட எதுவுமே இல்லை. டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்கு சார்? எல்லாத்தையும் தீர்த்து போயிடலாம். எதிர்த்து என்ன போகிறோம்? என்ன குட்டிக்க மல்லித்தலை எதுக்குமே போட்ட கிளை விடுறது மட்டும்தான் வேலை. அப்படியே உருளைக்குழம்பு குழம்பு மாதிரி இருக்குதா? உருளைக்கிழங்கு சாம்பார் தண்ணி நிறைய ஊற்றிட்டு ஸ்கூல்ல சத்துணவு கொடுப்பாங்கல்ல, சத்துணவு சாப்பாடு மாதிரி பண்ணி வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு சாம்பார் உங்களுக்கு சமைக்கவும் தெரியல, சுத்து போயிடாங்க. ஓரமா உட்காருனாலும் உட்கார மாட்டேங்கிறேன். வெங்காயம் மட்டும்தான் திங்க முடியும் கறி. जी रेडी है जी? जी இறக்கலாமா? இறக்கலாம் ஜி. அங்கே இறக்கு. கறி துணி இறக்குச்சு. உங்களுக்கு கழுத்துங்க. கழுத்துங்க கையில் இப்படி பிடிச்சி தூக்குறவையா? உன்னால அது பண்ண முடியாதா? இங்க நீங்க பண்ணிக்காம பெரிய குடிகாரன்னு சொல்றீங்களா? இதையும் கூட பண்ண முடியாதா? குடிகாரன்னா சொல்லிட்டு இருக்காங்க. டேய் இதெல்லாம் தேவையில்லாது. கேள்வி அந்த மட்டை 2 மட்டை எடு. இலைய கிளினா? இலைய கிளிக்கிறதா? அந்த இலை எடு. இப்படி வெறும் தண்ணி ஊற்றினதுக்கு இன்னும் தண்ணி ஊற்றிக்கிற அது இது இல்லைங்க. இப்போ எப்படிக்குது இல்லையா தம்பி? ஏங்க செருப்பு கழட்டி விட்டு வாப்பா. கழட்டி விட்டு வாங்க போங்க. வேணாஜி வார்த்தை பேசிட்டு நான் கழட்டி விடணும். நான் சூதா ஓகே தான் மட்டும் சூ கழட்டி வச்சுப்பாங்க ஜி. கெட்ட வார்த்தை பேசுறாரு. தெரிஞ்சு போன ஜி நான் சொன்னேன். தண்ணீர் ஆளுக்கு பாதி ஜி.
இவ்வளோ பெரிய இலக்கு சின்ன சார். என்ன வாழ்க்கை உருளைக்கிழங்கு கரெக்டா? அப்படி ஊற்றிட்டு கறி வேஜி குழம்பு மட்டும் ஊற்றிட்டு இருக்கிறீங்க. ஜி ஊற்றுங்க. வேண்டாம். ஜி செமையா இருக்கு ஜி. எனக்கு தெரியுது. ஆடியன்ஸ் கிட்ட சொல்லணும். மோடி நோடு இன்னும் ஜி இங்க பாருங்க. இது என்னது? கிழங்கு பூ மாதிரி பீதா திக்குதா? ஒரு தங்க விசாகிறதா ஒரு பீஸு. அதுதான் பிக்கவே முடியல. அவனுக்கு கை வராதுங்க. அவனுக்கு வந்து கை இப்படி நடுங்கு. அதனால அவனால திக்க முடியாது. எங்க நடுங்குது? தெரியும் உனக்கு வந்து பக்கத்துல காட்டு. இங்க பாரு எடுத்து உருளைக்கிழங்கு மேல வச்சு அவன் இன்னும் பிசுத்துக்கிறான்டா. இருந்தா சுடுதில்ல. சரி என்னமோ பண்ணுங்க பாரு. எடுத்து இப்படி உருளைக்கிழங்கு மேல வச்சு உருளைக்கிழங்கு கிரேவி சோறு அந்த பீஸு. இது எப்படி இது சொல்லுங்க. பெரிய மயிறு மாதிரி அங்கே பேசுனீங்க. எண்ணெய் இல்லை தண்ணி இல்லை மிளகா இல்லைன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்குது. நல்லா இருக்கு. ஜி 2 கறி சாப்பிட்டுக்கிறீங்க. நான் அப்படிதான். சாப்பாடு பிளான் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த சமையலே பிளான் இல்லை. இங்கே வந்து மறந்துருந்தா எண்ணெய் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு. கறி அதெல்லாம் வச்சு சேர்த்து சாப்பிடுவோம். சாப்பாடு கொஞ்சம் சும்மா இருக்குதாண்டா. எங்களுக்கு வாத்து சமைக்கிற பிளானே இல்லை. கோழி வாங்கலாம் தான் இங்கே வந்துட்டு இருந்தோம். வரும்போது பார்த்தோம்னா இங்கே வயல்ல 2 வாத்து லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. அது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால வாத்தை போட்டு வறுத்தாச்சு. வீடியோ தெளிவாக 3 வாத்து தெரிஞ்சது. 2 வாத்து இல்லாமல் லவ் பண்றது இல்லாமல் 3 வாத்து வாத்து உண்மையாகவே அருமையா இருக்குது. பையன் திடீர்னு போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டான். குழம்புக்குமே சாப்பாட்டுக்கும் நல்லா சூப்பராக இருந்தது. ஃபோனில் எடுக்கிறதுனால சார்ஜ் தீர்ந்து போயிடுது. அடிக்கடி ஏங்க வேறு ஆகிடுது. நெருப்பு பக்கத்துல காட்டினான். சரி அதனால் போய் சார்ஜ் போடுறதுக்கு போனால் அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டான். குழம்புக்கு சாப்பாட்டுக்கு இந்த வாத்துக்கறிக்கு நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் வாத்து சமைக்கிறதா சத்தியமாக எங்களுக்கு பிளானே கிடையாது. நாட்டுக்கோழி இருந்தானா கொடுக்குறேன்னு சொன்னா வாங்குறதுக்கு வந்தேன். வந்த இடத்துல அங்கே 2-3 வாத்து சுற்றிட்டு இருந்தது. வாத்தை பார்த்த உடனே கோழி ஆசை விட்டு வாத்து மேலே மைண்டு போயிடுச்சு. அதனால் வாத்தை பிடிச்சி சமைச்சிட்டோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்ககிட்ட எந்த பொருளுமே இல்லை. வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கிட்டு கடைக்கு போய் வெங்காய தக்காளி இங்கே இந்த ஊரில் சின்ன கடை அங்கே பழக்கத்தில் இருக்கிற கடை தான் இருக்குது. வெங்காய தக்காளி உருளைக்கிழங்கு இது மட்டும் வாங்கிட்டு எங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சமைச்சிட்டு வந்துட்டோம். எண்ணெய் கூட இல்லை. சரி பரவாயில்ல லொக்கேஷன் நல்லா இருக்குது, இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சமைச்சோம். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லாமையே நல்லா சமைச்சிருக்கிறோம். எண்ணெய் கடுகு மிளகா எதுவுமே இல்லாமல் சூப்பராக இந்த அளவுக்கு நல்லா கிரேவி வந்துருக்கு. சூப்பராக இருக்குது. அடுத்த வீடியோவில் என்ன சமைக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. அவன் தின்னுட்டே இருப்பான். அவனுக்கு கண்டுக்காதீங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நான் உங்க ஈகிள். பாய்.